என்ன விடுங்க. வாய் மூடு, ஒரு வார்த்தை பேசாத. நீ அழிய வேண்டிய நேரம் உன்னை நெருங்கிடுச்சு. இல்ல, உன்னால என்ன கொல்ல முடியாது, உன்னால என்ன அழிக்கவே முடியாது. உன்னுடைய முடிவு நெருங்கிடுச்சு. இந்த கிராமமே சர்வநாசமாக போறது நிச்சயம். இதுக்கு மேல எதுவும் பேசாதன்னு உன்கிட்ட சொன்னல. நம்மளோட வேலை முடிஞ்சிடுச்சு. இங்க பாரு, நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவளோட சாம்பலை காட்டில் தூரமாக கொண்டு போய் புதைச்சிரு. என்ன ஆச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, எதையும் மறைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்கு. சரி பண்டிதரே, ஆனால் சந்தேகம் இல்லை, ஆனால் என் மனசில் ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் அனுமதி கொடுத்தா அதை கேட்கவா? கேளு. நான் இப்போ என்னெல்லாம் பார்த்தேனோ அதெல்லாம் என்னது? நம்மளால நிஜமா அவளை அழிக்கவே முடியாதா? நீ இப்போ பார்த்ததை தான் வசீகரம்னு சொல்லுவாங்க. சுஹான் அகோரி சக்திக்கு அடிமையானது. அதை இங்கே நம்மளை அழிக்கிறதுக்காக தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்புறம் இதோட அழிவை பற்றின விஷயம், இதோட அழிவு எப்போ எப்படி நடக்கும்னு எனக்கும் கூட தெரியாது. ஆனால் அதுக்காக நாம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோமே, இதுவே பெருசு தான். அப்புறம் அவ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கா? பாதாள லோகம். பாதாள உலகம், அதை பத்தி நம்ம யாருக்கும் எதுவும் தெரியாது. இந்த கதை அந்த உலகத்தோட சேர்ந்தது தான். அதோட சம்பந்தப்பட்ட ரகசியங்களை பத்தினது. அதோட ஆரம்பம் கஞ்சன்பூர் கிராமத்துல ஆரம்பிச்சது. கஞ்சன்பூர் கிராமத்தோட அடையாளம் மக்களோட கண்கள்ல இருந்து மறைக்கப்பட்டிருந்தது. அக்கம் பக்கத்துல இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட ஆட்கள் கஞ்சன்பூர் கிராமத்தை பத்தி தெரியக்கூட தெரியாது. பாவம் அந்த மங்களா, அவளுக்கு நடந்தது ரொம்ப மோசம். முதல்ல பொண்ணு சுஹானி காணாம போயிட்டா, அதுக்கப்புறம் கிடைச்சா அந்த மாதிரி. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு பண்டிதர் ஒரு நல்ல தீர்வை கண்டாரு. இல்லன்னா இந்த மொத்த கிராமத்துக்கும் இது சங்கடமா மாறி இருக்கும். அட என்ன பெரிய தீர்வு? கட்டாயம்னு சொல்லு, கட்டாயம். பண்டிதரால சுஹானியோட நிலைமைய சமாளிக்க முடியல, அதனாலதான் அவளை பலி கொடுத்தாரு. இதனால பாவம் மங்களாவுக்கு தான் பாதிப்பு. ஆனா பண்டிதருக்கு இதை தவிர வேற வழியும் கிடையாதுல்ல. நீயே பார்த்தல்ல, சுஹானி அவங்க வீட்டு ஜனங்களை எப்படி எல்லாம் தாக்கினான்னு. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. மங்களாவும் அண்ணனும் கண்ணை முழிச்சாங்கன்னா அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தான் தெரியல. பாப்போம். சுஹானி போனதுக்கு அப்புறம் இந்த மொத்த கிராமமும் வருத்தம் அப்புறம் விரக்தியோட அச்சத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க வீட்டுல இருந்து யாரும் காணாம போயிடக்கூடாதுன்னு. ஆனா இந்த கிராமத்தோட பிரச்சனை, பாத்தாள உலகத்தை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. சிவானி அப்புறம் நேஹாவை தவிர சுஹானி இறந்து போனது அப்புறம் அவ விசித்திரமா நடந்ததுக்கான காரணம் பண்டிதர் எல்லார்கிட்டயும் மறைச்சு வச்சிருந்தாரு. ஏன்னா இந்த மக்கள் பயந்துடக்கூடாதுன்னு தான். ஆனா சிவானியும் நேஹாவும் பண்டிதரும் அவரோட சிஷ்யரும் என்ன பேசினாங்களோ அது அவங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன தோணுது சிவானி? பண்டிதர் பேசிட்டு இருந்ததை நாம மறைஞ்சிருந்து கேட்டோமே, அவருக்கு அது தெரிஞ்சிருக்குமா? அப்படி தெரிஞ்சா அவரு நம்மளையும் கொன்னுடுவாரா? அட, நம்மள எதுக்காக கொல்லணும்? ஏன்னா நாம சாதாரண விஷயத்த கேட்கல, பாதாள உலகத்தை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அது அவரு கிராமத்து ஜனங்க கிட்ட இருந்து இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தாரு. அவரோட சிஷ்யர் கிட்ட கூட தான். இங்க பாரு, அவர் என்ன பண்ணுவார்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவர் ஏதாவது செஞ்சாருன்னா அப்புறம் அவரை பத்தின விஷயங்களை கிராமத்து ஜனங்க முன்னாடி சொல்லிடுவோம். இல்ல இல்ல, ஐயோ என் பொண்ணு காணாம போயிட்டாலே, ஐயோ என் பொண்ணு காணாம போயிட்டாலே, யாராவது அவளை தேடுங்களேன். ஐயோ இல்ல, என் பையனையும் எங்கேயும் காணோம். இப்ப நான் என்ன பண்றது, என்ன பண்றது? என்னோட பேரனையும் காணோம். இந்த பயம் இருந்ததோ அதே மாதிரி நடந்தது. கிராமத்துல 10 ஆண்கள் 10 பெண்களை காணோம். கிராமத்துல நடந்த இந்த குழப்பத்தினால கிராமம் மொத்தமும் செதறிடுச்சு. பண்டிதருக்கு தெரிஞ்சிடுச்சு எந்த சக்திய அவர் அடையறதுக்காக அவரு சுஹானிய பலி கொடுத்தாரோ இப்ப அவ விடுதலை ஆயிட்டான்னு. அப்பதான் நாம உடனே போகணும். எங்க போனோம் பண்டிதரே? கஞ்சன்பூர்ல இருக்கிற பழைய கோவிலுக்கு போகணும். கிராமத்தோட நதிக்கு பின்னாடி ரகசிய வழி இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த கோவில் இருக்கு. அங்க போனாதான் நம்மளோட பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். சரிங்க பண்டிதரே. தன்னோட சிஷ்யனுக்கு வழிமுறைகள் அப்புறம் ஆலோசனையை கொடுத்து பண்டிதர் அந்த பழைய கோவிலை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. கிராமத்து ஜனங்க காணாம போனவங்கள பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் நேஹாவும் சிவானியும் பாதாள உலகத்தை பத்தின ரகசியங்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. பரிதாபம் என்னன்னா, அவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்க கையில எதுவும் கிடைக்கல. இப்ப என்ன பண்றது? இவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம், நம்ம கைக்கு எதுவும் கிடைக்கல.
இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா பாதாள உலகத்தை பத்தி நாம எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. நேஹா, நாம ஏன் லைப்ரரிக்கு போய் அங்க ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க கூடாது? லைப்ரரியா? அங்க என்ன கிடைக்கும்? நேஹா, நாம பண்டிதரோட வீட்டுக்கு போவோம். அங்க போய் சோதனை போட்டு பாப்போம். நமக்கு அங்க நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். ஆ, நீ சொன்னது உண்மைதான். நேஹாவும் சிவானியும் பண்டிதரோட வீட்டுக்குள்ள நுழையணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சதும் பண்டிதரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அங்க அவங்களுக்கு நிறைய புத்தகங்கள் கிடைச்சது. ரொம்ப முயற்சி பண்ணதுக்கு அப்புறமா கடைசியில அவங்களுக்கு பாத்தாள உலகத்துக்கு போறதுக்கான வரைபடம் கிடைச்சது. நீங்களா? நீங்க 2 பேரும் பண்டிதரோட புத்தகத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நாங்க நான் இனி எதையும் கேட்க விரும்பல. நான் இப்பவே கிராமத்து மக்களை இங்க வர சொல்ல போறேன். இனிமே உங்களை சும்மா விடக்கூடாது. எங்களுக்கு பாதாள உலகத்தை பத்தி தெரியும். என்ன? ஆமா, இதுவும் எங்களுக்கு தெரியும். கிராமத்துல நடக்கிற சம்பவங்கள் அதுக்கும் பாதாள உலகத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுக்காகத்தான் அதோட விலாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க வந்தோம். அது இப்ப எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இத கேட்டதும் சிஷ்யனுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. அவரு நேஹா சிவானி கிட்ட பாதாள உலகத்துல இருந்து விலகி இருக்க சொல்லி கோரிக்கையிட்டாரு. அவங்க அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி அந்த பாதாள உலகத்தை தேடி புறப்பட்டாங்க. நில்லுங்க. போறதுக்கு முன்னாடி இந்த மந்திரிக்கப்பட்ட தாயத்தை உங்க கைகளில் கட்டிக்கோங்க. அப்போதான் உங்க 2 பேருக்கும் எந்த ஆபத்தும் வராது. சிஷ்யர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த கயிறை வாங்கி அவங்க கையில கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாதாள உலகத்தை நோக்கி புறப்பட்டாங்க. பாதாள உலகத்துக்கு போறதுக்கான வழி கஞ்சன்பூரோட ராஜா மகத்சரோட மாளிகைக்குள்ள இருந்தது. பல வருஷங்கள்லாம் மூடப்பட்ட மாளிகையோட பூட்டை சிவானி உடைச்சா. அப்புறம் அந்த நேரத்துலதான் மந்திரிக்கப்பட்ட அந்த கயிறு கீழே விழுந்துடுச்சு. ரொம்ப தூரம் இருட்டுல நடந்து போனதுக்கு அப்புறமா அவங்க அடித்தளத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் சிவானி அந்த புத்தகத்தோட கடைசி பக்கத்தை திறந்தா. மேற்கொண்டு செய்ய வேண்டிய செயல்முறைகளை ஆரம்பிச்சா. சிவானி, உன் கையில இருந்த கயிறு எங்க போச்சு? அட, அது எங்கேயும் விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை விட முதல்ல நீ ஆரம்பி. ஓம் சாமுண்டாய நமஹ, ஓம் சாமுண்டாய நமஹ. நேஹாவும் சிவானியும் மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்ச உடனே ஜன்னல் வழியா கணக்கற்ற வவ்வால்கள் அந்த அறைக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. அதுங்க நேஹா அப்புறம் சிவானிய சுத்த ஆரம்பிச்சதுங்க. அப்போதான் சிவானி பயத்துல மந்திரங்களை ஜபிக்கிறத நிறுத்தினா. நேஹா, நேஹா, உன் கண்ணு தரையேன். இங்க பாரு என்ன நடக்குதுன்னு. நாம இங்க இருந்து போய் ஆகணும். இல்லன்னா இந்த வவ்வால்கள்லாம் நம்மள கொன்னுடுங்க. இல்ல, அதுங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நாம பாதுகாப்பு கவச்சத்துல இருக்கோம். அதனால நிறுத்தாத. நேஹாவும் சிவானியும் மறுபடியும் ஒன்னா மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் கிராமமே பெரிய குழப்பத்துக்குள்ளாச்சு. திடீர்னு கிராமத்துல தீ பத்திக்கிச்சு. ஓடுங்க, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஓடுங்க. கடவுள் கோவப்பட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. கிராமத்து ஜனங்க அந்த தீயில இருந்து தப்பிக்க அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா எதுவுமே ஆகல. அந்த பரவிக்கிட்டு இருக்கிற நெருப்பு பாதிக்கும் மேற்பட்ட கிராமத்தை எரிச்சிடுச்சு. ஓம் சாமுண்டாய நமஹ. நேஹாவும் சிவானியும் மந்திரங்களை சொன்னாங்க. அப்பதான் சிவானியோட கண்கள்ல இருந்து ரத்தம் சிந்த ஆரம்பிச்சது. அவளுக்கு வலி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அவ கத்த ஆரம்பிச்சா. என்னுடைய கண்ணு. சிவானிக்கு மட்டும் இல்ல, நேஹாவோட கண்கள்ல இருந்தும் ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது. ஆனா நேஹா மந்திரம் சொல்றத நிறுத்தல. சொல்லிக்கிட்டே போனா. அப்பதான் அவங்களுக்கு நாலாபுறமும் ஒரு வெளிச்சம் அறைக்குள்ள பரவுச்சு. அந்த வெளிச்சத்துல அப்படி ஒரு நெருப்பு இருந்தது. அதுல அந்த வவ்வால்களும் சிவானியும் துடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏதோ அவங்க மேல கரண்ட் அடிச்ச மாதிரி இருந்தது. பாவம் சிவானி துடிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா நேஹா சத்த போடாம அமைதியா மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தா. அந்த மந்திர கயிறுனால நேஹா மேல அந்த வெளிச்சம் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல. அப்பதான் பூமி வெடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் நேஹா பூமிக்குள்ள போனா. அப்புறம் சிவானி அந்த வெளிச்சத்தினால அங்கேயே இறந்துட்டா. அப்புறம் அங்க உயிரை இழந்து இருந்தா. அப்பதான் பண்டிதரே, பண்டிதரே, நீ எப்படி இங்க வந்த? பண்டிதரே, எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு. கிராமத்துல தீ பிடிச்சிருச்சு. நீங்க சொல்லி கொடுத்த மந்திரத்தினால நான் தப்பிச்சிட்டேன். ஆனா பாதிக்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிட்டாங்க. ஆனா இது எல்லாம் எப்படி நடந்துச்சு? அது நேஹாவும் சிவானியும் பாதாள லோகத்தை பத்தி புத்தகங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் அதை தேடி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க போன உடனே திடீர்னு கிராமத்துல தீ பிடிச்சிருச்சு. அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கு பாதாள லோகத்தை பத்தி தெரிஞ்சிடுச்சா? அப்புறம் அவங்க அதை தேடி போயிட்டாங்களா? இப்போ அழிவு உறுதியாயிடுச்சு. ஒரு நொடிக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. கிராமத்து ஜனங்க இறந்துட்டாங்க. சிவானியோட உயிர் போயிடுச்சு. இப்போ அந்த அதிசய சக்தி விடுதலை ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன நடக்க போகுது? இதை நாம தெரிஞ்சுப்போம்
பாதாள உலகத்தோட 2வது பாகத்துல